அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி, உலகை ஆளும் அன்னை மயான தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது நவச்சார கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நவச்சார கட்டு. இந்த நவச்சார கட்டு ஒரே கட்டியாக 100 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம அந்த நவச்சார கட்டிக்கு கட்டுறதுக்காக 3 வகையான உப்பு சுண்ணங்களை நம்ம எடுத்திருக்கோம். இது சாம்பல், புளிய மரத்துடைய பட்டையோட சாம்பல். இது நம்ம ஏற்கனவே கட்டி வைத்திருக்கக்கூடிய உப்போட சுண்ணம். இது வெடி உப்பு. இந்த செயல்பாடில் இந்த நவச்சாரத்துக்கு ஒரே கட்டி எடுத்துக்கணும். இந்த ஒரே கட்டி நவச்சாரத்துக்கு இந்த 3 வகையான உப்பையும் கலந்து அங்கி பூட்டி, இந்த 3 வகையான உப்பையும் இந்த குரு ஜேனீர்ன்ற முறையில் இந்த ஜேனீரில் வச்சு இந்த ஜேனீரில் நம்ம விட்டு அரைச்சி அதுக்கு அங்கி போட்டணும். அங்கி போட்டி இந்த குரு ஜேனீரில் அங்கி போட்டி இந்த நவச்சாரத்தை போடும்போது இந்த நவச்சாரம் உருகி கட்டும். நமக்கு தேவையான வேலைகளை இது செய்யும். இதை எப்படி கட்டுது என்ன ஏதுன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த நவச்சாரத்துக்கு எப்படி அங்கி போட்டுறதுன்றதையும் பார்க்கலாம். இந்த குரு ஜேனீரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். அரைக்கும் போது பேஸ்ட்டு பதத்துக்கு வரும்போது அந்த பேஸ்ட்டு பதத்தை எடுத்து இந்த நவச்சாரத்துக்கு அங்கி போட்டணும். அங்கி போட்டி புடத்தை போடணும். புடத்தை போடும்போது அந்த நவச்சாரமானது உருகி கட்டும். அதுக்கப்புறம் எத்தனை டிகிரினாலும் கொடுத்தாலும் அது உருகி கட்டும். பறக்காது, எந்த செயல்பாடு நடக்காது, உருகும் நவச்சாரம். அது எப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதை காய வைத்து பின்பு புடம் போட வேண்டும். இதற்கு மேல் சுண்ணாம்பு கவசம் பூச வேண்டும். அதற்கு மேல் சிலை மண்